ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சத்தமாக பேசுகிறவங்க ஜெயிக்கிற உலகத்தில் அமைதியாக இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி தன்னோட வாழ்க்கையை ஜெயிச்சா அப்படின்றத சொல்கிற கதை. இந்த கதை நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை கொஞ்சம் வேறு மாதிரி உங்களை பார்க்க வைக்கும். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு பெண் இருந்தா. அவள் பேர் செல்வி. செல்வி ரொம்ப அமைதியான பொண்ணு. யாரையுமே எதிர்த்து பேச மாட்டா. யாரையுமே காயப்படுத்தவும் மாட்டான். அவளோட உலகம் ரொம்பவே சின்னது. வீடு, வேலை, குடும்பம், அதுக்கு வெளியே அவள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாள். ஆனால் இந்த உலகம் அமைதியானவங்களுக்கு அவ்வளோ மென்மையாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்காதுல்ல. இவளுக்கு தைரியம் இல்லை, இவளுக்கு பேச தெரியாது, இவளால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்ற வார்த்தைகள் தான் அவளை சுற்றி சுற்றி இருந்தது. இப்படி அவளை பேசுகிறது அவளுக்கு தெரிஞ்சும் அவள் எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டாள். ஆனால் அவளோட மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகள்லாம் குத்திக்கிட்டே தான் இருந்தது. ஒரு நாள் கூட அவள் தன்னோட வலியை வெளியில் காட்டலை. ஒரு நாள் மாலை நேரத்தில் செல்வி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா. அவள் கண்ணில் கண்ணீர் இருக்குது, ஆனால் சத்தம் இல்லை. அந்த நேரத்தில் செல்வியோட அப்பா செல்வியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அமைதிங்கிறது பலவீனம் இல்லைம்மா, அது ஒரு சக்தி அப்படின்னு செல்வியோட அப்பா செல்விக்கிட்ட சொல்கிறாரு. அந்த வார்த்தை செல்வியோட மனசில் அப்படியே நின்று போச்சு. அவங்க அப்பா அவகிட்ட, நீ யாருக்கும் உன்னைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாருக்குமே உன்னை தெளிவுபடுத்தணும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் உனக்கு இல்லை, உன்னோட கேரக்டர் தான் உன்னோட பதில் அப்படின்னு செல்வி அப்பா செல்விக்கிட்ட சொன்னார். அந்த நாளில் இருந்து செல்வியை மக்கள் பார்க்குற பார்வை மாறுச்சு. ஆனால் செல்வி மாறலை. அமைதியாக இருந்தா. ஆனால் அந்த அமைதியில் ஒரு உறுதி இருந்துச்சு. அவள் ஸ்ட்ராங்காக உறுதியாக மாறினான். காலமும் அப்படியே போச்சு. அதே மக்கள், அதே வார்த்தைகள் அவளை சுற்றி. ஆனால் இந்த முறை செல்வி மனசு கலங்கலை. ஏன்னா அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு, எல்லாரும் நம்ம வாழ்க்கையை விலக்கி சொல்ல தேவையில்லை அப்படின்ற விஷயம் அவளுக்கு புரிஞ்சது. எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையை பற்றி விளக்கம் கொடுக்கணும், அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்ற விஷயத்த செல்வி புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இந்த கதையை கேட்குற நீங்கள் யாராவது உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டா, அமைதியாக இருக்கிறதால பலவீனமாக இருக்கிறோன்னு நினச்சா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதின்றது ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அது ஒரு பவர். சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ் அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதை உங்கள் மனசில் யாரையாவது ஞாபகப்படுத்துச்சுன்னா அந்த நபருக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அமைதியாக இருக்கிறது தான் சில நேரங்களில் உயர்ந்த பதிலாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.